வணக்கம். இன்று இறைமாட்சி அதிகாரத்தின் 9வது குறளை நாம் பார்க்க இருக்கிறோம். அரசியல்னு வந்துட்டாலே பலவிதமான விமர்சனங்கள் இருக்கும். அது நல்ல வகையிலையும் இருக்கலாம், இல்லை நல்லா இல்லாமல் நெகட்டிவ்னு சொல்கிறோம் இல்லையா, எதிர்மறையாகவும் இருக்கும். ஏன்னா 2 பக்கம் இருக்குது. சில பேர் நான் அரசியல் செய்த, அரசாங்கம் செய்த அல்லது மன்னன் செய்த நன்மைகளை பட்டியலிடுவார்கள். சில பேர் அவர்களுக்கு பிடிக்காத விஷயங்களை பற்றி அங்கே பேசி அதை தூற்றுவார்கள். இல்லை, இது நடைமுறை தான். எல்லாருக்கும் ஒரு விஷயம் பிடிக்கணும்னு கிடையாது, பிடிக்காமல் இருக்கணும்னு கிடையாது. அவரவர்கள் மனநிலையை பொறுத்து. சில சமயம் பார்த்தோன்னா அரசியலில் மிக மோசமான விமர்சனங்கள், தரக்குறைவான விமர்சனங்கள் எல்லாமே வரும். சரி, வந்த உடனே ஒன்றுக்கும் நம்ம வரிஞ்சு கட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டுலாம் இருக்க முடியாது. ஏன்னா அவரவர்கள் மனதிற்கு தோன்றியதை பேசுவதற்கு அவர்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது, அவ்வளோதான். ரொம்ப தாங்க முடியாமல் போகுதுன்னு சொன்னால் நம்ம கேட்கலாம். ஆனால் பல பேர் பேசும்பொழுது ஒருத்தருக்கும் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை தூசு தட்டுற மாதிரி தட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான், அவ்வளோதான் அதுக்கு வேல்யூ. அப்போ நல்லதை பற்றி சொல்கிறவங்கள கூப்பிட்டு பாராட்டுறோமா? இல்லை. அதே போல தான் விமர்சனங்கள் எப்படி வேண்டுமானாலும் வரலாம். அவற்றை எல்லாம் அந்த மன்னனோ அரசாங்கமோ அரசியல் தலைவர்களோ கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டு அதை எப்படி சரி பண்ணலாங்கிறது தான் பார்க்கணுமே தவிர அதுக்கு ரிப்ளை கொடுத்துக்கிட்டு இருந்தால் அது வேஸ்ட் ஆஃப் டைம், தேவையில்லை. அதே மாதிரி தான் ஒரு மன்னரை பற்றி எல்லாருமே நல்லா சொல்லுவாங்கன்னா சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ராமாயணத்தில் பார்க்குறோம், ராமனும் சீதையும் மாதிரி ஒரு அற்புதமான தம்பதியர் இல்லை அப்படின்னு. ஆனால் அந்த ராமனுக்கே ஒருத்தன் என்ன சொல்லிட்டான் இல்லையா? இப்போ அந்த ஒருத்தனுக்காக அவர் தன்னுடைய மனைவியை காட்டுக்கு அனுப்பினார். ஏன்னா அவர்களுடைய தூய தன்மையை அவன் என்ன பண்ணிட்டான், கேள்விக்குறியாக்கி விட்டான். அப்போ அது எவ்வளவு ஒரு மோசமான நிலைமைன்னு நினச்சி பாருங்கள். அதையும் தாண்டி அவர் அரசியல் நடத்தினார், அரசாங்கம் நடத்தினார், மக்களுக்கு நன்மைகளை மட்டுமே செய்தார் இல்லையா? அப்போது இவ்வளவு விஷயங்களையும் ஒரு தலைவன், மன்னன் ஏற்றுக்கொண்டு அதற்கப்புறம் அதை எப்படி கடக்கணும் அப்படின்னு சென்று கொண்டே இருக்க வேண்டும். நாய் குறைச்சதுன்னாக்கா பதில் சொல்ல முடியுமா? நம்மளுக்கு முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் சாதாரணமாக நம்ம என்ன சொல்லுவோம், சூரியனை பார்த்து நாய் குளிக்குது போட அப்படின்னு தான் சொல்லுவோம். எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு சாதாரணமான வார்த்தை இது. நான் சூரியன் சொன்னோடனே நீங்கள் கட்சிக்கு போயிடாதீங்க, அதெல்லாம் கிடையாது. இது நம்ம சாதாரணமாக நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த பழமொழியை சொல்கிறேன் நான். இப்போ அப்படிப்பட்ட விமர்சனங்களை கூட ஏற்றுக்கொண்டு அதை சரியாக பேலன்ஸ்டு சொல்கிறோம் இல்லையா, மிகச்சரியாக கடந்து செல்ல வேண்டும். அது மன்னனுக்கு பண்பு. அப்போ என்ன அர்த்தம்? அவங்க என்ன சொன்னாலும் அதை பொறுத்துக்கணும், காதில் வாங்கிக்கலாம், ஆனால் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அதை தான் இப்போ மன்னனுக்குரிய தகுதிகளில் ஒன்றாக இதை வள்ளுவர் கூறுகிறார். ஏன்னா அப்போயே தெரியும் அவருக்கு, என்ன ராமன் காலத்திலே இருந்திருக்குன்னா அப்புறம் இப்போல்லாம் கேட்க வேணுமா? அதனால் மன்னனுக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படிங்கிறார். அது எவ்வளோ பொறுமைங்கிறது தான் அங்கே இருக்கிறது. இந்த குறள், செவி கைப்பச் சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன். செவி கைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன். செவி கைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன். கவிகை கீழ்த்தங்கும் உலகு. கவிகை கீழ்த்தங்கும் உலகு. செவி கைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன். கவிகை கீழ்த்தங்கும் உலகு. செவி கைப்பச் சொற்பொருக்கும், காதிலேயே கேட்க முடியாத அளவுக்கு மோசமான தரம் தாழ்ந்த வார்த்தைகளை உபயோகித்தால் கூட அவற்றை பொறுத்து கொண்டு என்ன செய்யணும்? நிவர்த்திகளை செய்ய வேண்டும். அந்த ஒரு பண்பு பொறுத்தல் அப்படிங்கிறது இது எக்ஸ்ட்ராடினரி. சாதாரணமாக பொறுத்துப்போம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. செவி கைப்ப அப்படின்னு சொல்கிறார். கட்சி போகிறதுன்னு என்னப்பா, அவ்வளவு விமர்சனங்கள்,
ஆழ்ந்த விமர்சனங்கள், காதுலேயே வாங்க முடியாதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி விமர்சனங்கள். அதைத்தான் என்ன சொல்கிறாங்க, செவி கைப்ப சொற்பொருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காதே கேட்க முடியாத அளவுக்கு இருந்தாலும் கூட அதனை பொறுத்து கொண்டு இருக்கக்கூடிய பண்பினை உடைய மன்னவன், தலைவன் இருந்தால் அவனது நிழற்குடையின் கீழ் மக்கள் அனைவரும் ஒன்று கூடுவார்கள். இதை லிட்ரலாக எடுத்துக்கிட்டு மன்னவன் கூட பிடிச்சிட்டு இருப்பான், அதுக்கு கீழே நம்மளாம் போய் நின்றுக்கலாம்னு நினைக்க வேண்டாம். கிருஷ்ணன் மலையை பிடிச்சிட்டு நின்னார், அதுக்கு கீழே எல்லாரும் போய் நின்னாங்களே கோகுலத்தில், அதுன்னு நினைக்க வேண்டாம். அதெல்லாம் கிடையாது. ஆனால் அவனுக்கு ஒத்துழைப்பார்கள் என்று அர்த்தம். அதுக்கு செவி கைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு. அவன் பின்னாடி தான் அந்த உலக மக்கள் எல்லாரும் போவாங்க. ஆக மன்னவன் மிகுந்த பொறுமைசாலியாக, திறமைசாலியாக எல்லா விமர்சனங்களையும் அப்படியே கேட்டுக்கலாம். காதுக்கு வந்தால் கூட அப்படியே விட்டுறணும், அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது. அதை பொறுத்து கொண்டு அதை கடந்து செல்வான் இல்லையா, அந்த ஒரு சிறப்பான பண்புடை மன்னனின் கீழ் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அவனை போற்றி மகிழ்வார்கள் என்கிறது வள்ளுவம். நாளை நாம் மீண்டும் சந்திக்கலாம்.